2026ல இவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணிட்டாங்க. இவர் கட்சி ஆரம்பிச்சு வெறும் 2 வருஷம் தான் ஆகுது. வேற யாரும் இல்ல, தமிழக சினிமா கழகம் நடிகர் அஜய் தான். விசில் சின்னம் இவர் கேட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. இவருக்கு விசில் சின்னம் தான் கொடுக்கணும் அப்படிங்கறத கார்பரேட் கம்யூனிட்டிகள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் கோட் படத்துல விசில் போடு அப்படின்னு ஒரு பாட்டே எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். முக்கியமா அந்த பாட்டை இவரு தான் பாடியிருப்பாரு. இன்னொரு படத்தோட டைட்டிலே பாத்தீங்கன்னா பிகில். பிகில்னா சென்னை ஸ்லாங்ல விசில் தான் அர்த்தம். அப்ப இதெல்லாம் எதுக்காக ஃபர்ஸ்டே பண்றாங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல இவரை கட்சி ஆரம்பிக்க வச்சு இவரை எலெக்ஷன்ல நிப்பாட்டணும், இவருக்கு விசில் சின்னம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கார்பரேட் கம்யூனிட்டிகளோட பிளான். அப்ப புரியல, இப்ப புரியுது. சோ ஃபர்ஸ்டே படங்கள் மூலமா சாஃப்ட் லான்ச் பண்ணாதான் அந்த விசில் சின்னம் வந்து எல்லார் மைண்ட்லயும் போய் சாஃப்டா உட்காரும். பர்டிகுலரா ஏன் விசில் சின்னத்தை செலக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சினிமானாலே விசில் தான். தியேட்டர்ல எந்த ஒரு சீன், மாஸ் சீன், நல்ல சீன் வந்தாலுமே ரசிகர்கள் வந்து விசில் அடிச்சு தான் கொண்டாடுவாங்க. இவர் சினிமா அப்படிங்கிற வெறும் ஒரே ஒரு பிம்பத்தை மட்டும் வச்சு அரசியல் வர்றதுனால மக்கள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த விசில் வந்து ஒரு ஈஸியஸ்ட் வேயா இருக்கும். இதுதான் இந்த கார்பரேட் கம்யூனிட்டிகளோட மெயின் ட்ரிக்கே. அதாவது ஃபியூச்சர்ல என்னென்னலாம் இவங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்களோ அதுக்கு பாஸ்ட்லயே நிறைய ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே வருவாங்க இந்த மாதிரி மூவிஸ்ல. So nothing is accidental, everything is pre-planned and well executed. மூச்சுக்கு 300 தடவை 1977 history repeats. 1977ல எப்படி புரட்சி செய்யாத தலைவர் எம்சிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரோ திரும்ப 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 நான் தான் நெக்ஸ்ட் எம்சிஆர் அப்படின்னு இவர் போர்ட்ரே பண்றாருல இப்போ. அதனாலதான் இவரோட பெரும்பான்மையான படங்கள்ல எம்சிஆரோட ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவரு சினிமால நடிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகி தமிழ்நாட்டை நாசம் பண்ணாரு. சேம் டெக்னிக்ல இவரு சினிமால நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சு இப்ப தமிழ்நாட்டை நாசம் பண்ண கார்பரேட் கம்யூனிட்டிகள் மூலமா வந்துகிட்டு இருக்காரு. இவர் கார்பரேட் கம்யூனிட்டியோட சப்போர்ட்ல தான் இயங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மீடியா. இன்னைக்கு இவரோட கட்சியான தமிழக சினிமா கழகத்துக்கு மீடியா சப்போர்ட் 100% இருக்கு. எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயும் பொலிட்டிக்கல் பேஜ் இருக்குல்ல, அதுல இவரோட கட்சி செய்தி இல்லாம பேப்பர்ஸே இருக்காது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நியூஸ் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெய்ட் அட்டாக் அப்படின்னு எல்லா சைடுமே இவரோட கட்சிக்கு சப்போர்ட் இருக்கு. இவர் ஒரு மீட்டிங்ல பேச போறாருன்னா இவர் பாத்ரூம்ல பல்லு விளக்குறதுல இருந்து அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த கேட் வரைக்குமே இந்த மீடியாவோட கவரேஜ் இருந்துகிட்டே இருக்கு. இந்த கார்பரேட் கம்யூனிட்டிகளோட நாசகார திட்டங்களை ஒருத்தர் செயல்படுத்த வருவார்ல, அவங்களுக்கு தான் இவ்வளவு வரவேற்பு கொடுப்பாங்க மீடியால. அதுதான் இவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீடியாவோட சப்போர்ட் எந்த கட்சிகளுக்கு எல்லாம் இருக்கோ அந்த கட்சிகள் எல்லாமே கார்பரேட் கம்யூனிட்டிகளோட கைக்கூலிகள். அவன் ஒரு கார்பரேட் மான்ஸ்டர். கார்பரேட் கம்யூனிட்டிகள் தங்களோட அஜெண்டாக்கு ஃபேவரா இருக்கிற நடிகர்களை மட்டும் தான் வளர்த்து விடுவாங்க. அந்த வகையில தான் எம்சிஆர் வளர்த்து விட்டாங்க. சேம் டெக்னிக்ல தான் இவர சினிமால வளர்த்துட்டாங்க. இப்ப அரசியல்ல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா பாட்டிக்கு எம்சிஆர், நமக்கு அஜய், நெக்ஸ்ட் இவர் ஒருத்தருக்கு துப்பாக்கி கொடுத்தார்ல, அவர்தான்.